தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு, தாய் வழி சொந்தங்கள் பகை, சொந்த வந்தம் உற்றார் உறவினர் அனாதை மாதிரி வாழ வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். ஏன்னா தந்தைக்கும் அதே மாதிரி தந்தை வழி சொந்தங்களோட பகை. சொத்துக்களில் ஏதாவது வில்லங்கங்கள் பிரச்சனைகள் இருந்தால் அது கோர்ட்டு கேஸ்னு போகும். அப்போ இந்த காலகட்டங்களில் இதையுமே ஒரு நிதானத்தோட ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள். பக்தி முத்துனா விரக்தி. அப்போ பக்தி எப்போ முத்தம், இவங்க போய் கோரிக்கைகள் வச்சுக்கிட்டே இருப்பாங்க தெய்வத்திட்ட. எனக்கு இது நடந்துட்டா இது பண்ணு, எனக்கு இது நடந்துட்டா இது பண்ணுன்னு சொல்லி வேண்டுதல் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த 7.5 சனியில் என்ன ஆகும், 1-2 நடந்துடும். சிலது இவங்க ரொம்ப ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்காமல் போகும். அப்போ என்ன செய்வாங்க, நான் உன்னை கும்பிட்டு எனக்கு என்ன ஆக போகுது. இப்போ வரக்கூடிய மார்ச் 6க்கு மேலே வரக்கூடிய சனி பெயர்ச்சி யோகமான பெயர்ச்சி. அவங்க வாழ்க்கையில் புத்துயிர் கிடைக்கும். அவங்க இழந்ததெல்லாம் பெறக்கூடிய அமைப்புங்கிறது அவங்களுக்கு உண்டு. பட்ட அவமானங்களுக்கு தக்க பதிலடி. நம்ம யார்கிட்ட ஏமாந்தோமோ அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு வந்த சபதம் போட்ட காரியங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய நேரம். கோயில்களுக்கு போகும்போது வெறுங்கையை வீசிட்டு போகாமல் மல்லிகை பூக்களை முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கோயிலில் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க அதை பிச்சு கொடுப்பாங்க. கடவுள் மூலம் நமக்கு கிடைக்கிற மாதிரி மல்லிகைப்பூ தானம் கொடுக்குற மாதிரி. குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளை ரிஷபராசிக்காரங்க தொடர்ந்து வழிபட்டு வந்தாங்க. கடல் கடந்து வசிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சில சோதனைகள் ஏற்பட்டு சொந்த ஊருக்கே வந்துடலாமா அப்படிங்கிற மனக்குழப்பங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்கும். இது ஜூன் 1 வரைக்கும் தான் ரொம்ப கொஞ்சம் சில குழப்பங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. பழைய துறைகள் எதெல்லாம் பீக்கில் இருந்துச்சோ அது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். 5 வருஷத்துக்கு முன்னாடி பீக்கில் இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி தொழில் நிறுவனங்கள்ல துலாத்தில் சனி உச்சம் அடைகிறார். ப்ரோவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் காந்தி அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவரோட வரவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் தரப்போகுது அப்படிங்கிறதான் பார்க்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். மேஷராசியிலேருந்து மீனராசி வரை என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது? இப்போ வாக்கியப்படி பஞ்சாங்கம் வழியாக சனிப்பெயர்ச்சி நடக்கவிருக்கு. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது சார்? முதல்ல மேஷம். மேஷராசிக்காரங்களுக்கு 7.5 சனி காலம் அப்படிங்கிறது தொடங்குது. பொதுவாக 7.5 சனி அப்படின்னா மங்கு சனி, பொங்கு சனி, மரணச்சனி அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. அப்போ மங்கு சனி அப்படிங்கிறது முதல்ல வாழ்நாளில் வரக்கூடிய முதல் சுற்று. அப்போ மங்கு சனி அப்படின்னா பொதுவாக பேரண்ட்ஸ் அதிகமாக பாதிக்கும். வீட்டில் இருக்க மூத்தவங்களுக்கு கண்டங்களை கொடுக்கும். விரயங்கள் குடும்பத்தில் அதிகமாக நடக்கும். ஜாதகருக்கு அந்த சின்ன குழந்தைங்கிறனால உடல்நிலை பாதிப்புகள் அல்லது தேவையில்லாத பொருளாதார சிக்கல். இப்போ ஒரு படிக்கிறாங்கன்னா கல்வியில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா மிடில் ஏஜில் அது வந்துச்சுன்னா கரெக்டான நேரத்தில் ஒரு வேலை கிடைக்கிற நேரம் அந்த 19, 18 இந்த வயசில் வந்துச்சுன்னா கல்வியில் தடுமாற்றம், அவங்க நினச்ச கல்வி படிக்காமல் போகிறது, தூர தேசங்களில் போய் கல்வி படிக்கிறது, அடுத்து சரியான வேலை வாய்ப்புகள் அமையாமல் அவதிப்படக்கூடிய சூழ்நிலைகளை அந்த ஏஜுக்காரங்களுக்கு அது கொடுக்கும். ஏன்னா இது 2 தான் அவங்களுக்கு மங்கு சனி உள்ளவங்களுக்கு பொதுவாக நடக்கும். அது இளைஞர்களுக்கு அப்படின்னா ஏதாவது காதல் தோல்வி இது மாதிரி விஷயங்கள்லாம் மங்கு சனியில் மேஷராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொங்கு சனி அப்படின்னா 30 வயசுக்கு மேலே, அதாவது 2வது சுற்று அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பிறக்கும் போதே ஒரு சிலருக்கு 7.5 சனியில் பிறந்திருப்பாங்க. இப்போ அதே இடத்துக்கு இப்போ மீனத்தில் சனி இருக்கும்பொழுது பிறந்தவங்களுக்கு இப்போ திரும்ப 7.5 சனி காலங்கிறது மேஷராசிக்காரங்களுக்கு அது பொங்கு சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 30 வயசு முடிஞ்ச பிறகு வரக்கூடிய பொங்கு சனியில் என்ன நடக்குன்னா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை பாக்கியம், வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு வேலை கிடைக்கும். அடுத்ததாக நல்ல ஒரு முன்னேற்றமான சில விஷயங்கள் எல்லாமே அவங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு பொங்கு சனின்னு சொல்லக்கூடிய 2ஆம் சுற்று கிடைக்கும். வீடு கட்டுவாங்க, புதுசாக இடம் வாங்குவாங்க, வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். இது எல்லாம் அந்த 2வது சுற்றான பொங்கு சனியில் கிடைக்கும். 3வது சுற்று அப்படிங்கிற இந்த 60 ஏஜ் அவங்களுக்கு வந்தவங்களுக்கு அது 3ஆம் சுற்றாக இருக்கும். ஸோ அதனால் ஹெல்த் வைஸாக கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு திருமணம், முக்கிய சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக அந்த 3ஆம் சுற்றுங்கிறது கொஞ்சம் உடல் ரீதியாகவும் தொழிலில் ரிட்டையர்ட் ஆகிறது அல்லது அவங்களுக்கு பதவி இறக்கத்தை ஏற்படுத்துறது இது மாதிரியான விஷயங்கள் மேஷராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். பொதுவாக என்னென்னா 7.5 சனினா ஒரு டெம்ப்ளேட்டாக சில பலன்கள்ங்கிறது உண்டு. அதை மேஷராசிக்காரங்க கவனத்தில் எடுத்துக்கணும். என்னன்னா முதல்ல 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு போகும். ஒரு ராசிக்கு மேஷராசிக்கு இப்போ மீனத்தில் ஒரு பயிற்சி ஆகிறார். அப்போ விரயச்சனி ஆரம்பிச்சிடும். அப்போ விரயம் அப்படின்னா என்னென்னா அவங்களுக்கு வாழ்க்கையில்
என்னென்ன ஒரு அப்பா அம்மா இருந்தாங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு நடக்குன்னா அப்பா அம்மா கடையில் சண்டை சச்சரவு பிரிவை ஏற்படுத்தும், கண்டங்களை ஏற்படுத்தும், தாத்தா பாட்டிக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும், அதிகப்படியான விரயங்கள், எதிர்பாராத ஒரு விரய அமைப்புகளை அது கொடுக்கும். பணம் யாருக்காவது கொடுத்துருந்தாங்கன்னா திரும்ப வராது, வாங்கினா கொடுக்க முடியாத சூழ்நிலைகளை பொருளாதார ரீதியாக அது முடக்கும். தொழிலில் நல்லபடியாக ஒரு கூட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கூட்டு தொழில் வந்து முறிவு ஏற்படுத்தும். யாரை நம்பியிருந்தாங்களோ அவங்களாம் ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். அந்த மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்கு ஒரு காதல் தோல்வி, விரக்தி அது வந்து கொடுக்கும். அப்போ ஜென்மத்தில் சனி வரும் பொழுது அவங்களுக்கு ஏண்டா பிறந்தோன்னு வருத்தப்படுறதுக்கான சம்பவங்கள் எல்லாமே தொடர்ந்து நடக்கும். எல்லார் மேலேயும் ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தும். ஏன்னா ஏமாற்றங்கள் வந்து அதிகமாக ஏற்படுத்துறதுனால யாரையாவது நம்பி ஏமாந்தால் தான் பெயின் அதிகமாக இருக்கும். அப்படியான சூழ்நிலைகளை மேசராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். அதனால் அவங்க எச்சரிக்கையோடையே இருக்கணும். எந்த ஏஜில் இருந்தாலும் ஏமாற்றங்கள் தவிர்க்க முடியாது. குறிப்பாக இன்றைக்கி வந்து பணம் தான். நம்பி யாருக்காவது கொடுத்தாங்க, இல்லை அவர் வந்து ஒரு ஜாமீன் கையெழுத்து போட சொன்னார், ஒரு லோன் வாங்குறதுக்கு எனக்கு உதவி கேட்டார், கெஞ்சி கேட்டார் அப்படின்னு நினச்சி ஏதாவது ஒரு சைன் பண்ணிட்டா அது அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக அவங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான விரயங்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறது கட்டாயம் ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் அது வந்து பாதசனியாக மாறும். பாதசனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு, தாய் வழி சொந்தங்கள் பகை, சொந்த வந்தம் உற்றார் உறவினர் வந்து அனாதை மாதிரி வாழ வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். ஏன்னா தந்தைக்கும் அதே மாதிரி தந்தை வழி சொந்தங்களோட பகை ஏற்படும். சொத்துக்களில் ஏதாவது வில்லங்கங்கள் பிரச்சனைகள் இருந்தால் அது வந்து கோர்ட்டு கேஸுன்னு போகும். அப்போ இந்த காலகட்டங்களில் இதையுமே ஒரு நிதானத்தோடு ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரணும். ஏன்னா ஒரு விஷயம் தவறாக பண்ணோம்னா அது அந்த 7 வருஷம் இழுத்துரும். அப்போ இன்றைக்கி முடியாதா, நாளைக்கு முடியாதா அப்படின்னு ஒரு சூழ்நிலைகள் தான் ஏற்படுத்தும். ஏன்னா எல்லாரும் வந்து அடுத்து உங்களுக்கு குருபலம் வருது, உங்களுக்கு சரியாயிரும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா மகர ராசி, கும்பராசி, அடுத்து இப்போ மீன ராசிக்காரங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும். எல்லா வீடியோவும் பார்க்குறோம், இது வந்து உங்களுக்கு மேசத்தில் வந்து உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுக்கும் அப்படின்னா நிறையா சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. அப்போ தான் வந்து வியூஸ் போகுது. அதே நேரம் வந்து இவங்க வந்து பாசிட்டிவாக சொல்லுங்கன்னு சொல்லி இந்த ஜோசியக்காரங்களை கம்பல் பண்ணுறாங்க. அப்போ பலன்களை விட்டுட்டு அவங்க வந்து எனக்கு பாசிட்டிவாக சொல்லு அப்படிங்கிறனால இப்போ நான் சொன்ன பலன்கள் எந்த நிலையில் இருக்க அந்த 7.5 சனி வந்து மேசராசிக்காரங்களுக்கு 7 வருஷத்தில் அவங்கவுங்க தசாபுத்திகள் அடிப்படையில் இந்த கெடு பலன்கள்ங்கிறது நடந்தே ஆகும். அப்போ சனிங்கிறவர் என்னன்னா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், நம்ம அப்பானா யார், அம்மானா யார், கூட பிறந்தவனா யார், சொந்த பந்தம்னா யார், நண்பர்கள்னா யார், யார்கிட்ட எந்த லிமிட்டோட பழகணும் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு ஜாதக அடிப்படையிலையும் சரி அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொல்லுவார். எப்படி சொன்னால் புரியுமோங்கிறத வந்து முக்கியமான வேர்டு. ஏன்னா சிலர் வந்து இப்போ நாங்கள் சொல்கிறோம் மேசராசிக்காரன் கவனமாக இருங்க அப்படின்னா என்ன பெரியது, இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தால் இப்போ தான் எனக்கு ஒரு தொழில் வைக்கக்கூடிய யோகம் வந்திருக்கு, நான் 7 வருஷம் கழித்து நான் திரும்ப தொழில் செய்யணும்னா அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு அவசர கொடுக்கையா இந்த 7.5 சனிங்கிறது வந்து அவங்கள அந்த மாதிரி ஒரு மந்தப்படுத்தி அந்த நேரத்தில் வந்து கெட்டவங்கள்லாம் சூழ்ந்துருவாங்க, நல்லவங்க விட்டுட்டு ஓடிடுவாங்க. இல்லை நல்லவங்க தடுக்க வந்தவங்கள வந்து நீ என்கிட்ட வந்து பொறாமப்படுற, என்னோட முன்னேற்றம் எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி நம்ம 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 லட்ச ரூபா ஒரு கடன் இருக்குது அப்படின்னா புது தொழிலில் இறங்கி அவங்க ஒரு 25 லட்சம் 50 லட்சம்னு சொல்லி கோடிக்கணக்கில் கூட சிலருக்கு வந்து கடனில் கொண்டு போய் மாட்ட விட்டுருக்கு. அப்போ இந்த 7.5 சனி அப்படின்னா ரொம்ப கவனத்தோட பொறுப்போடு நடந்துக்கணும். அவங்க ஜாதகங்கள்லாம் 6, 8, 12 தசா புத்திகள் நடந்தால் அது வந்து கண்டிப்பாக வீழ்ச்சியை ஏற்படுத்தும். அதே மாதிரி அவங்களுக்கு நடக்கிற திசைகளை பாவகிரகங்கள் பார்வை இருந்தது அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு நிறையா நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். பாசிட்டிவாக நடக்கிறத பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா அவங்க ஜாதகம் கூட பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க நல்லது நடக்குது, அவங்க வாட்டில் போய்கிட்டே இருக்க போகிறாங்க. ஆனால் நம்ம ஒரு புது விஷயத்தை தொடங்குகிறோம், ஒரு வீடு கட்டுறோம், அதை கம்ப்ளீட் பண்ண முடியுமா, ஒரு தொழில் செய்ய ஆரம்பிக்கிறோம், இதை நம்ம சக்ஸஸ் பண்ணிட முடியுமா, ஏன்னா கடன் வாங்கி இதை பண்ணுறோம், இப்படி கல்யாணம் பண்ண போகிறோம், அப்போ நம்ம ஒரு கவனக்குறைவாக ஒரு கல்யாணம் பண்ணிட்டா அதெல்லாம் மாற்ற முடியாத சில விஷயங்கள் உண்டு. அதுக்கு சுய ஜாதகத்தை பார்த்து அவங்க ஜாதகத்தில் எந்த நிலைகளில் இருக்குங்கிறத பார்த்துட்டு அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா இந்த 7.5 சனியில் நம்ம சேஃபாக தப்பிச்சு போக முடியும். இல்லை அப்படின்னா அதிக விரயங்களையும் மன சங்கடங்களையும் ஒரு விரக்தியான மனநிலைக்கு போவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா பக்தி முத்துனா விரக்தி. அப்போ பக்தி வந்து எப்போ முத்தம், இவங்க போய் கோரிக்கைகள் வச்சுக்கிட்டே இருப்பாங்க தெய்வத்திட்ட தொடர்ந்து.
எனக்கு இது நடந்துட்டா இது பண்ணு, எனக்கு இது நடந்துட்டா இது பண்ணுன்னு சொல்லி வேண்டுதல் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த 7:30 சனியில் என்ன ஆகும், 1, 2 நடந்துடும். சிலது இவங்க ரொம்ப ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்காமல் போயிடும். அப்போ என்ன செய்வாங்க, நான் உன்னை கும்பிட்டு எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு விரக்தியை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த 7:30 சனி காலங்களில் அவங்களுக்கு கட்டாயம் நடக்கும். அப்புறம் விரக்தி ஆயிடுவாங்க ரொம்ப. அப்போ ரொம்ப விரக்தி ஆகிட்டாங்கன்னா அது வந்து முத்திருச்சுன்னா பக்திக்கு போயிடுவாங்க. நம்ம ஒருவேளை சாமி கும்பிடாதனால இதெல்லாம் ஆயிடுச்சோ அப்படின்னு ஒரு பயத்தில் திரும்ப பக்தியை நோக்கி போகிற இது மாதிரியான ஒரு குழப்பமான விஷயங்கள் எல்லாமே அது ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் தான் மேசராசிக்காரங்களுக்கு 7:30 சனியோட பலன்கள். இது வந்து இந்த 7 வருஷத்துக்கும் இது பொருந்தும். அப்போ திருமணங்கிறது கட்டாயம் நடக்கும். ஏன்னா 7:30 சனி வந்து திருமணத்தை தடுக்காது. அப்போ சரியான வரனை சரியாக பார்த்து நிதானமாக திருமணம் பண்ணாங்கன்னா நல்ல திருமணம் கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இது வந்து நிறைய நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். கூடுதலாக ராகு திசை இருக்கிறவங்களுக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகளை மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு அவங்கவுங்க ஜாதக அடிப்படையில் வெற்றிகளையும் லாபத்தையும் பர்சன்டேஜ் வித்தியாசப்படும். மற்றபடி மேசராசிக்காரங்களுக்கு ஒரு அதிக யோகங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி பொங்கு சனி இருக்கவங்களுக்கு நம்ம வீடு கட்டலாம், ஒரு இடம் வாங்கலாம். இது மாதிரி ஒரு பாசிட்டிவான சுப காரியங்களுக்கான முதலீடுகள் பண்ணிக்கிட்டாங்கன்னா 7:30 சனி முடிகிறப்போ அவங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது அவங்களுக்கு உண்டு. ஏன்னா அது அசையா சொத்துக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு நல்லது. அதுதான் அவங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும். ஏன்னா இவங்க வந்து சரராசிக்காரங்க. எதையுமே வந்து ரொம்ப படபடன்னு சீக்கிரம் செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அது இந்த நேரத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு படபடப்பு தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த 7 வருஷத்தில் நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை அவங்க கொஞ்சம் கவனத்தோட பார்த்துக்கணும். அப்போ மேசராசிக்காரங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மேசம் அப்படின்னாவே வந்து பழனி முருகனை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அவங்க ஏதாவது பழனி முருகனுக்கு வேண்டுதல், அவங்க வந்து பாத யாத்திரை போகிறதோ, முடி காணிக்கை கொடுக்குறதோ, அல்லது வந்து கார்த்திகை விரதம் இருக்கிறதோ, இதை அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தாங்க. தெய்வத்திட்ட சரண்டராயணும். அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பரிகாரங்கிறது இருக்குது. ஏன்னா யாருனாலையும் காப்பாற்ற முடியாத சில விஷயங்களை கண்டிப்பாக வந்து நம்ம சரணடைஞ்சிட்டோம், என் கையில் ஒன்றும் இல்லை, ஆணவம் அழிஞ்சிரும். ஏன்னா வந்து இவங்கள என்னால் முடியும், என்னால் தான் இது முடியும், இப்படியெல்லாம் வந்து கான்ஃபிடண்ட்டாக பேசிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அவங்களையும் எதிர்பாராமல் சில மைனஸ் வந்து அவங்களால முடிக்க முடியாத காரியங்கள்லாம் நடக்கும். ஸோ அது இனிமேல் அவங்க வரக்கூடிய காலங்கள் அப்படி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக மேசராசிக்காரங்க இருந்துக்கணும். கூடுதலாக அப்பப்போ குருபலம் கிடைக்கும். இப்போ 2027 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குரு வந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். ஸோ அது மாதிரி 5, 7, 9 இடங்களில் குரு வரும் பொழுது இவங்களுக்கு அந்த 7:30 சனியில் சில நன்மைகள் கட்டாயம் கிடைக்கும். அதிசார காலங்கள்லையும் அவங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகளை எதிர்பார்க்கலாம். இவங்க பொதுவாக இந்த மேசராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யாருக்காவது ரத்த தானம் கொடுக்கறது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். ஏன்னா அவங்க ராசிக்குரியது செவ்வாய். அப்போ ரத்தத்தை தானம் கொடுக்கலாம். ரத்த உறவுகளுக்கு ஏதாவது காரியம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். அப்போ என்ன பண்ணணும், ரத்த உறவுகள்கிட்ட வந்து பாதிக்கணும் அப்படின்னா பொதுவாக அந்த அந்த உறவினர்களில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் ஏற்படுத்தும். அப்போ எல்லா நிலைகளையும் சில விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் மேசராசிக்காரங்களுக்கு உண்டு. சர்வ ஜாக்கிரதையாக அவங்க வந்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அவங்க மேசராசி அப்படின்னாவே அவங்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை அவங்களுக்கு உண்டு. முதல் ராசி, எல்லாத்துலேயும் தலைமையாக இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அந்த நம்பிக்கை இழக்காமல் இவங்க வந்து முயற்சிகளை எஃபர்ட் அதிகமாக போட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக அடைய முடியும். எப்பயுமே அவங்க நினைத்ததை சாதிக்கக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக சாதிப்பாங்க. முயற்சிகளை இந்த மாதிரி இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு பண்ணாங்கன்னா கூடுதலாக அவங்க வந்து அதிக வெற்றிகளை கண்டிப்பாக பெற முடியும். இவங்களுக்கு ஒரு 100% யோகம் கிடைக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு நார்மலாக கிடைக்கிறது ஒரு 70% தான் இருக்கும். இவங்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னா ஒரு 100% அதை கண்டிப்பாக மாற்ற முடியும். இவங்க இந்த பக்குவத்தோடு நடந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக 7:30 சனி மிகப்பெரிய நன்மைகளை கண்டிப்பாக கொடுத்துரும். ரிஷபம் அப்படின்னாவே வந்து அவங்க சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்றவங்க. எதையுமே வந்து கலைக்கண்ணோட பார்க்கக்கூடியவங்க. அழகு மேலே அவங்களுக்கு ஆராதிக்கக்கூடிய இயற்கையான அமைப்பு அவங்க வாழ்க்கையில் உண்டு. அதனால் எல்லாமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிற ஒரு ப்ராட் மைண்ட் அவங்களுக்கு இருக்கும். கண்ணில் படுற எல்லாருமே
சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சி. சோகம் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு இந்த நேரம் ஒரு சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்கார். இருக்கிற ராசிகளே அதிக யோகத்தை கொடுக்கக்கூடியது ரிஷப ராசிக்காரங்களுக்கு தான். அதுவும் கடந்த ஒரு 10-12 வருஷமாகவே ரிஷப ராசிக்காரங்கள் சொல்ல முடியாத கஷ்டத்தை அதிகமாக அனுபவிச்சாங்க. குழந்தைகள் படிக்கிறது, படிப்பில் தடைபடுறது, அவங்க பேரண்ட்ஸுக்கு ஏதாவது கண்டங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக அவங்க கல்வியை தொடர முடியாத சூழ்நிலைகள், திருமணம் பண்ணவங்க கணவன் மனைவி பிரிவு பிரச்சனைகளை அதிகமாக சந்திச்சாங்க. கணவன் மனைவி இழப்பையும் சிலர் சந்திச்சாங்க. அதே மாதிரி கல்யாணம் தடை, தாமதம், அப்படி ஒரு விரக்தியான மனநிலையில் ரிஷபராசிக்காரங்க இருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு முன்னேற்றத்துக்குரிய தொழில் அது வந்து சரியாக அமையாமையே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்களை கொடுத்தது. ஆனால் இப்போ வரக்கூடிய மார்ச் 6க்கு மேலே வரக்கூடிய சனி பெயர்ச்சி யோகமான பெயர்ச்சி. அவங்க வாழ்க்கையில் புத்துயிர் கிடைக்கும். அவங்க இழந்ததெல்லாம் பெறக்கூடிய அமைப்புங்கிறது அவங்களுக்கு உண்டு. பட்ட அவமானங்களுக்கு ஒரு தக்க பதிலடி. நம்ம யார்கிட்ட வந்து ஏமாந்தோமோ அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு வந்த சபதம் போட்ட காரியங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய நேரம் அப்படிங்கிறது இப்போ வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சினால் முழுமையான பலன்களை ரிஷபராசிக்காரங்க அடைய போகிறாங்க. அதனால் மொத்தத்தில் பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு எண்ணம், செயல் எல்லாமே மக்கள் மேலே ஒரு ஈர்ப்பு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். மக்கள் தொடர்புடைய தொழிலில் இருக்கக்கூடிய அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து பெரிய மக்கள் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க ஒரு தேர்தலில் போட்டிடுறாங்கன்னா அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை இப்போ கொடுக்க போகுது. அடுத்து அவங்க ஒரு குடும்பத்தில் தலைவராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க கடமைகள்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். ஒரு ஆசிரியராக இருக்காங்கன்னா அவங்க ஸ்கூலாக இருந்தாலும் காலேஜாக இருந்தாலும் அவங்கள்ட்ட படிக்கிற பிள்ளைகள் வந்து நல்ல ஒரு எல்லாருமே நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க. இவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய பாராட்டு கிடைக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. இப்போ ஒரு திடீர் அதிர்ஷ்டம், நல்ல குழந்தை பாக்கியம், வாரிசு யோகம் இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. இவங்க பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ நாள் பரிகாசத்துக்கு ஆளாகியிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பரிகாரம் அப்படின்னா யார் வந்து கீழ்நிலையில் இருக்காங்களோ, அதாவது முடவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இவங்க தேடி போய் மருத்துவ உதவி அல்லது வந்து ஏதோ ஃபினான்சியலாக ஒன்றும் முடியலையா ஒரு உணவு பொட்டலங்களையாவது அவங்க வந்து கொடுக்கறது நல்லது. குறிப்பாக தயிர் சாதம் ரிஷபராசிக்காரங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டுங்கிறது இருக்குது. ரிஷபராசிக்காரங்க மல்லிகைப்பூ தானம் கொடுக்கலாம். நம்ம கோயில்களில் போய் இப்போ கோயிலுக்கு நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் அங்கே போனால் தனக்கு பூ வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அதை கொடுத்தா தானே, இப்போ நம்ம ஒரு பூக்கள் அல்லது வந்து விபூதி நம்ம தேவையான பூஜை பொருட்களை நம்ம கொடுத்தா தான் அவங்க வந்து கோயிலுக்கு நம்ம பண்ண முடியும். அதன் பிறகு நம்ம அதை வந்து மற்றவங்களுக்கும் அது கொடுக்குற மாதிரி இது ஒரு தானம் மாதிரி தான். அப்போ கோயில்களுக்கு போகும்போது வெறுங்கையை வீசிட்டு போகாமல் நம்ம மல்லிகை பூக்களை முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கோயிலில் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க அதை பிச்சு பிச்சு கொடுப்பாங்க. அது கடவுள் மூலம் நமக்கு கிடைக்கிற மாதிரி. அப்போ மல்லிகைப்பூ தானம் கொடுக்குற மாதிரி மல்லிகைப்பூ வந்து மாலை வந்து நம்ம விருப்பப்பட்ட தெய்வங்களுக்கு கொடுத்து வர்றது நல்லது. குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளை அவங்க வந்து ரிஷபராசிக்காரங்க தொடர்ந்து வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க இஷ்ட தெய்வம் எதுவாக கூட இருக்கலாம். சிவனை கும்பிடலாம் அல்லது வந்து பெருமாளை கும்பிடலாம். யாரை வேணாலும் கும்பிட்டாலும் மல்லிகைப்பூ மாலையிட்டு அவங்க வழிபட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப்ங்கிறது கிடைக்கும். பொதுவாக இப்போ கிடைக்கிற ஒரு நல்ல ஒரு பலன்கள் அப்படிங்கிறது நார்மலாகவே அவங்களுக்கு லாபகரமான விஷயம் தேடி நடக்கக்கூடிய நேரம். நல்ல வரன் கிடைக்கும், நல்ல ஒரு குழந்தை பாக்கியம், அல்லது குழந்தைய வந்து ஒரு ஆர்வம் இல்லாமல் படிப்பில் இல்லாமல் இருந்தவங்க இவங்க பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. நல்லா உடம்பு தேராமல் இருந்தவங்களுக்கு பிள்ளைகள்லாம் வந்து நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க உற்சாகமாக இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஸோ அப்போ இவங்க இந்த பரிகாரங்களை தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளில் இவங்க மாலை போட்டு சுக்கிரன் வழிபாடு கூட நல்லது. சுக்கிர ஹோரை தேர்ந்தெடுத்து வழிபட்டால் சிறப்பு. ஏன்னா சனிக்கும் சுக்கிரனும் நண்பர்கள். ஸோ அப்போ இவங்க அதை வந்து வழிபாடு பண்ணிக்கலாம். நிறையா டைவர்ஸ் ஆனவங்க இல்லை காதலில் தோல்வி அடைஞ்சவங்க இவங்கெல்லாம் வந்து சுக்கிரன் வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. வெள்ளிக்கிழமைகளில் அந்த மல்லிகைப்பூ மலர் கொண்டு அவங்க வந்து வழிபாடு பண்ணால் நல்லது. மகாலட்சுமிக்கு வந்து அமாவாசை பௌர்ணமி காலங்களில் அவங்க கல்கண்டு பொங்கல் வச்சு
மல்லிகைப்பூவெல்லாம் மாலை வாங்கி போட்டு அவங்க வழிபட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க காதலில் வெற்றி கிடைக்கும். திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதாரத்தினால கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த ரிஷபராசிக்காரங்க ரொம்ப திணறி ஒன்றுமே முடியலைங்க, குடும்பத்துலேயும் யாரும் எனக்கு சப்போர்ட் இல்லை, வேலை செய்கிற இடத்துலையும் என் வேலையை பறிக்கக்கூடிய வேலைகள் தான் உள்ளடி வேலைகள் நிறையா நடக்குது, நான் வந்து முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்குது, சுற்றி இருக்கவங்க என்னை பொறாமப்படுறாங்க, இப்படி எல்லாமே வந்து அவங்களுக்கு அதிகமான ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கவங்க சூரிய நாராயணரை போய் அவங்க வழிபாடு பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் போட்டி பொறாமைகள் எல்லாமே அதுவே விலகி ஓடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த செய்வினை அப்படிங்கிறது வந்து இப்போ பரவலாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும். அப்போ அந்த செய்வினை தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இடத்துலையே நம்மளால் வந்து முன்னேற்றம் அடையவே முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்தோனையும் சோம்பேறி ஆயிடுவாங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போதே நம்ம அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு வண்டியில் போகிறப்பையோ அப்போ சிந்தனைகள் நிறையா இருக்கும். நம்ம அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம்னு போய்கிட்டே இருப்போம். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தையும் அப்படியே சோர்வாக படுத்துருவாங்க. அப்போ இந்த செய்வினை தோஷத்தினால பாதிக்கப்படுறவங்களுக்கு இது வந்து இந்த நேரத்தில் அவங்க கண்டிப்பாக அம்மன் வழிபாடுகள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். குறிப்பாக காளியம்மன் வழிபாடு இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரும். பொதுவாக எல்லா ராசிக்காரங்களுக்குமே செய்வினையினால் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு சில சிம்டம் காட்டும். ஏன்னா வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி கடையில் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் பெருசாக சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் கனவுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கத்திலேருந்து அப்படியே கட்டிலேருந்து கீழே விழுகிற மாதிரி, மலையிலேருந்து கீழே விழுகிற மாதிரி, அல்லது வந்து அவங்களுக்கு இந்த நாய் விரட்டிட்டு வந்து நாய் கடிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்வினையை நமக்கு காட்டக்கூடிய கனவுகளாக அது இருக்கும். ஸோ இந்த செய்வினை தோஷம் இருக்கிறவங்க, செய்வினையால் பாதிக்கப்பட்டவங்க வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு, மாரியம்மன் காளியம்மன் வழிபாடுகள் பண்ணிக்கிறது அவங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். அது போன்ற சோர்வை நீக்கி ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய காலமாக இந்த செவ்வாய் வெள்ளி காலங்களில் அம்மன் வழிபாடுகள் பண்ணிக்கிறது சிறப்பு. நீங்கள் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கல்கண்டு பொங்கல் வச்சு மல்லிகைப்பூவால் அம்மனுக்கு அர்ச்சனை வச்சு, அடுத்து கூடுதலாக கரும்பு கிடச்சுன்னா கரும்பால் மாலை போட்டோம்னா திருமணம் ஆகாமல் அல்லது திருமணத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக இது கொடுக்கும். அதனால் ரிஷபராசிக்காரங்க இந்த தெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணாங்க அப்படின்னா வாழ்க்கையில் அந்த பிரிஞ்சவங்களை கூட திரும்ப சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அம்சங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும். மிதுனம் அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து இரட்டை மனநிலையை இயற்கையாகவே கொடுத்துரும். ஏன்னா அவங்களுக்கு அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு போராட்டம், இது வந்து நடக்குமா நடக்காதா. ஏன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்க குருவை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குரு, ராமர் வனவாசம் போன மாதிரி. அப்போ ஒரு வனத்துக்குள்ளே நம்ம போனோம்னா ரொம்ப ஒரு எங்கே திக்கு திசை தெரியாமல் நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் தற்சமயம் அவங்க போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வாழ்க்கை வந்து இப்படியே போயிடுமா, ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது. அதுவும் குறிப்பாக போன ஏப்ரல்லேருந்து குரு பயிற்சியிலேருந்தே ரொம்ப சரியில்லை. மிதுனராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு குழப்பமான மனநிலையில் அவங்க இருக்காங்க. இந்த நேரத்தில் சனி பயிற்சி மார்ச் 6ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல சனி வந்து பயிற்சி ஆகிறார். கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அவர் சனி வந்து இருக்கார். அதுவும் கடல் ராசியான மீன வீட்டுக்கு சனி போகிறார். அதாவது சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் தொழில்காரகன். அவர் அந்த கடல் வீட்டுக்கு வரனால பொதுவாகவே நிறையா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பாலான ஒரு மக்களுக்கு கடலோர பகுதிகளில் வந்து தொழில் செய்கிறது அல்லது கடல் கடந்து போயிட்டு வரக்கூடிய யோகத்தை அது வந்து நிறைய பேருக்கு கொடுக்க போகுது. அதே மாதிரி கடல் கடந்து வசிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சில சோதனைகள் ஏற்பட்டு சொந்த ஊருக்கே வந்துடலாமா அப்படிங்கிற மனக்குழப்பங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்கும். ஏன்னா இப்போ 9ல் ராகு வேற இருக்கார். ஸோ அது வந்து அவங்களுக்கு காற்று ராசியில் இருக்கிறனால நிறைய பயணங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். இது வந்து ஜூன் 1 வரைக்கும் தான் ரொம்ப கொஞ்சம் சில குழப்பங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஏன்னா ஜென்ம குருவாக இருக்கவர் அடுத்த 2ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆக போகிறார். 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானத்துக்கு வராரு. குரு உச்சம் பெற்று இருக்கார். அதனால் குரு உச்சம் பெற்று அதுவும் மீன வீட்டை பார்க்க போகிறார். அப்போ
நிறைய பேருக்கு கடல் கடந்து இருக்கவங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து அந்த அரசியல் குழப்பங்கள் ஏற்படுறதுனால, அதிபர்னால ஏற்படுற குழப்பங்களில் பாதிக்கப்படுறது யாருன்னா மிதுன ராசிக்காரங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா ஏன்டா வெளிநாட்டில் வந்து இருந்தோம், வரிகள் கூடுது, நம்மளால் இங்கே இருக்க முடியாதோ, இல்லை வேலை வாய்ப்புகள் நமக்கு போயிருமோ. இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க யாருன்னா மிதுனத்தினால தான், மிதுனம்ங்கிறதான் வந்து அந்த தொழில்நுட்பத்தை குறிக்கக்கூடிய வீடு. அப்போ அது பார்த்தீங்கன்னா இந்த புதன் வீடுங்கிறது, புதன் தான் வந்து இந்த ஐடியை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுவும் வந்து மிதுன ராசியை தான் நம்ம குறிப்பிடுறோம். ஸோ அந்த மிதுன ராசிக்காரங்க ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நிறைய தொழில் மாற்றங்களையும், நிறையா நம்ம இன்னும் கற்றுக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் அந்த மிதுனத்தை இருக்கக்கூடிய புதன். அப்போ இவங்க மேற்கொண்டு படிக்க வேண்டிய சூழ்நிலைகள் கட்டாயம் ஏற்படுத்தும். ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு பல அதிர்ச்சிகள் காத்திருக்கு. ஸோ அதில் வந்து இவங்க கொஞ்சம் கவனத்தோட மிதுன ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் உண்டு. ஒரு ஜூன் வரைக்கும் தாக்கு பிடிக்கணும், நம்மளால் முடியும்னு சொல்லி பொறுமையாக நிதானமாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அப்படி ஒரு நிலைங்கிறது மாற்றத்தை ஏற்படுத்தும். 2ஆம் வீட்டுக்கு குரு வந்தனையும் கண்டிப்பாக ஒரு பெரிய வருமானம், கண்டிப்பாக கடல் கடந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தகவல்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இது வரைக்கும் பார்த்துருக்கோம், நிறையா வந்து அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கும் ஏஐ வந்துருச்சு, ஏஐனால் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் போக போகுது, இப்படியெல்லாம் ஒரு மிரட்டலான ஒரு விஷயங்கள் நடக்குது. இந்தியாவுக்கு வந்து ப்ராஜெக்ட்லாம் நிறையா குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படியெல்லாம் நம்ம செய்திகளில் பார்க்குறோம். ஸோ அதுக்கெலாம் காரணம் வந்து இந்த மிதுனம் வீடு வந்து இப்போ கொஞ்சம் பாதிப்பில் இருந்தது. இப்போ இந்த சனி பெயர்ச்சி வந்து கண்டிப்பாக இது சார்ந்த தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. அதனால் அவங்களாம் அடுத்ததுக்கு கற்றுக்க தயாராகணும். அப்போ ஒரு பெரிய மாற்றம் வந்து கண்டிப்பாக நிகழப்போகுது. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்து 4 வருஷம், ஒரு 5 வருஷம் கூட வச்சுக்கலாம். ஏன்னா அடுத்து மேச வீட்டுக்கு சனி போக போகிறார். இப்போ மேச வீட்டுக்கு சனி போகும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில்நுட்ப புரட்சி வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு 30 ஆண்டுகளும் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது மேச வீடு, முதல் வீடு, அங்கே சனி நீசம் பெறார். அப்போ இந்த எந்த தொழிலெல்லாம் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக பேசப்பட்டதோ அது எல்லாமே சனி நீசம் ஆகும் பொழுது அப்படியே ஆஃப் ஆகும். புதிய துறைகள் புதுசாக தொடங்க ஆரம்பிக்கும். பழைய துறைகள் எதெல்லாம் பீக்கில் இருந்துச்சோ அது எல்லாமே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். 5 வருஷத்துக்கு முன்னாடி பீக்கில் இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி தொழில் நிறுவனங்கள் தான். துலாத்தில் வந்து சனி உச்சமடைகிறார். ஸோ அந்த வீட்டில் இருக்கும்பொழுது தான் மிகப்பெரிய ஒரு புரட்சியை வந்து ஏற்பட்டது. அப்போ ஐடி ஃபீல்டு நல்ல ஒரு பீக்கில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ மீனத்துக்கு சனி வந்திருக்கார் 10ஆம் இடத்துக்கு. அப்போ அடுத்த வீட்டுக்கு போகும்போது டோட்டலாகவே அது வந்து இப்போ ஐடி ஃபீல்டுங்கிறது ஏஐ நோக்கி கண்டிப்பாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதுக்கான கிரக நிலைகள் அத்தனையும் இதிலே இருக்குது. இப்போ கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க தங்கள் தொழிலை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது தொழிலில் வந்து இன்னும் அவங்க கற்றுக்கிட்டு அவங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஒரு தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் தொழிலில் கண்டிப்பாக முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. அதனால் மிதுன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவங்களோட அறிவை தீட்டிக்கிறது கண்டிப்பாக நல்லதை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த 10ஆம் வீட்டு சனி அப்படிங்கிறது என்ன நெகட்டிவை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் யாராவது பெரியவங்களுக்கு அவங்களுக்கு உடல் ரீதியாக பாதிப்புகளை ஏற்படுத்தும். கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் வந்து ஏற்பட போகுது. அப்போ 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம். குடும்பத்தில் யாருக்காவது கர்மம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும் இந்த 2.5 வருஷத்தில். அதனால் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த்தில் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. தாயார், மாமியார், பாட்டி இவங்களுக்கெல்லாம் வந்து கண்டங்கள் அப்படின்னு தரக்கூடிய காலகட்டங்களாக இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அவங்க உறவினர்களுக்கு இது ஏற்பட போகுது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள அதிலேருந்து காப்பாற்றலாம். முன்னெச்சரிக்கையாக தெரிஞ்சுக்கிட்டு அதிலேருந்து சில மாற்றங்கள் பண்ணிக்கக்கூடியது தான். மிதுன ராசிக்காரங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு பொதுவாகவே அவங்களோட குழப்பமான மனநிலையை கண்டிப்பாக மாற்றிக்கணும். ஏன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு அந்த இரட்டை மனநிலை இருந்துக்கிட்டே இருக்கும். யாரையும் நம்ப மாட்டாங்க, சந்தேகப்படுவாங்க. ஒருவேளை இப்படி நடந்துட்டா என்னான்னு சொல்லி நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் வைக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். இவங்க இந்த கடல் ராசியான அந்த மீன ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆயிருக்கனால திருச்செந்தூர் முருகனுக்கு இந்த ஒரு 2.5 வருஷத்துக்கு வருடம் ஒரு முறை போயிட்டு வர்றது அவங்களுக்கு தொழில் ரீதியாகவும் அல்லது குடும்ப ரீதியாகவும்
மிகப்பெரிய வெற்றிகளையும் நன்மைகளையும் கண்டிப்பாக கொடுக்கும். பொதுவாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ வரக்கூடிய இந்த குழப்பங்கள் அல்லது தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் இவங்களே கொஞ்சம் மாற்றங்கள் செஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம், அவசியம். அதனால் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு இவங்க திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களோட துன்பங்கள் கர்ம வினைகள், ஏன்னா கர்மஸ்தானத்துக்கு போனால் முன் ஜென்மத்தில் அவங்க செஞ்ச கர்மத்துக்குரிய தண்டனையும், கர்மம் நல்ல விதமாக இருக்குது, கர்மாதிபதி யோகமாக இருக்குது, அல்லது அவங்களுக்கு முன் ஜென்மத்தில் செஞ்ச தர்மத்துக்கு ஒரு நல்ல பலன்கள் எல்லாமே மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது. அதனால் பிள்ளையார்பட்டி விநாயகரையும் கற்ப விநாயகரை வழிபட்டுட்டு இவங்க ஒரு முறை திருச்செந்தூர் முருகனுக்கு போய் வழிபட்டுட்டு வர்றது தொழில் ரீதியாக வெற்றியையும் நல்லது, குடும்ப ரீதியாக ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி கட்டாயம் கொடுக்கும்.